வணக்கம் வியூவர்ஸ். நாம் இன்னைக்கு 5ஆம் வகுப்பு இயல் 1 தலைமை பண்பு இருக்கக்கூடிய பாடக்கருத்துக்களை பார்ப்போம். பாடப்பகுதி சிற்றூரின் பெயர் செந்தூர். தலைவர், இந்த ஊரின் தலைவர் வேம்பன், அந்த ஊர் பெயர் செந்தூர். அதாவது இந்த பாடப்பகுதி என்ன அப்படின்னா, செந்தூர் அப்படிங்கிற ஒரு சிற்றூரில் ஒரு தலைவர் இருக்கார். அந்த தலைவர் ஒரு செயல் திட்டங்களை தீட்டுறாரு. அதில் நிர்வகிக்க திறமையான ஒரு நிர்வாகி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி வைக்கிறாங்க. அதில் 2 பேர் போட்டிட்டு நாங்கள் தான் வருவோங்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு 3 போட்டி வைக்கிறாங்க. அந்த போட்டியில் யார் வின் பண்ணுறாங்களோ, வெற்றி பெறுகிறார்களோ அவங்கள தான் தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுதான் இந்த பாடப்பகுதியின் கருத்து, தலைமை பண்பு. வாங்க இதில் என்னென்ன பாடக்கருத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சிற்றூரின் பெயர் செந்தூர். தலைவர் வேம்பன். நிர்வாகிக்கு போட்டியிட்ட இருவர் பாலன், பூவண்ணன். மொத்த போட்டிகள் 3. முதல் போட்டி மக்களுக்கு பிடித்தவராக இருக்க வேண்டும். முதல் போட்டியில் பாலன் செயல். அவ்வூர் மக்களுக்கு அறுசுவை விருந்து கொடுத்தார். பூவண்ணன் செயல். திறமைசாலிகள் சிலரை தேர்ந்தெடுத்து தொழில் சார்ந்த பயிற்சிகளை கற்றுக் கொடுத்தார். 2வது போட்டி எளிய மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும். இதுதான் 2வது போட்டி. 2வது போட்டியில் பாலனுடைய செயல். சில குடும்பங்களுக்கு பொருளுதவி செய்தார். பூவண்ணன் செயல். சில குடும்பங்களுக்கு கைத்தொழில், கல்வி, கலைகள் கற்றுக் கொடுக்க ஏற்பாடுகள் செய்தார். அடுத்து 3வது போட்டி மக்களிடம் பரிவு காட்ட வேண்டும். 3வது போட்டியில் பாலன் செயல். மரத்தடியில் நடக்க முடியாமல் இருந்த மூதாட்டியை பொருட்படுத்தாமல் வேகமாக சென்று விட்டார். பூவண்ணன் செயல். மூதாட்டி அருகில் சென்று என்ன வேண்டும் என்று கேட்டு உட்கார வைத்து களைப்பை போக்க உணவு வாங்கி கொடுத்தார். யாரு? பூவண்ணன். நிர்வாகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பூவண்ணன். காரணம் எதிர்கால சிந்தனை, பொருளாதார முன்னேற்றம், மக்களிடம் பரிவு காட்டும் தன்மை ஆகிய 3 பண்புகளும் பெற்றிருந்தார். அதனால நமக்கு பூவண்ணனை தான் தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. இவ்வளவுதான் இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய பாடக்கருத்துகள். இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். தேங்க்யூ டீச்சர்ஸ்.